சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச அண்ணன் திரு விஜய் அவர்கள் கூட இந்த முதல் மாநாட்டில் கேட்டிருப்பாரு, மேடை ஏறினியா, பேசினியா, போனியான்னு இருக்கணும். சும்மா எல்லாரும் பேரையும் போட்டு அவர்களே 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 அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்கிட்டு என்ன வந்து அரை மணி நேரத்துல தான் நாட்டையே நாம காப்பாற்ற போற மாதிரி. அப்படி அல்ல. பேர் அவங்க சொல்லும் போது பாத்தீங்களா, தம்பி ஆத்தா டெக்ஸின் ரொமேரியோ அவர்களேன்னு சொல்லுவாங்க. அவங்க நினைச்சா தம்பி டெக்ஸின் ரொமேரியோ போயிருக்கலாம், இல்லை என் பேரை மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் என் பேருக்கு பின்னாடி அந்த அவர்களேன்னு போடுற மரியாதை இருக்கு பார்த்தீங்களா, அது அரசியல் நாகரிகம். அதை கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏறுகிற எல்லா மேடைகளிலும் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா யூடியூப், அவங்க யாராவது என்னை இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த மேடையில் அடுத்த ஒரு அரை மணி நேரம் நான் பேச போகிறேன் பார்த்தீங்களா, அந்த அரை மணி நேரம் பேச்சை கூட நீங்கள் கேட்க வேணாம். தயவு செஞ்சு இந்த மேடையில் ஏறுற எல்லாரும் இந்த லிஸ்ட்டை வாசிக்கிறாங்கல்ல, முன்னுரையிலிருந்து நன்றியுரை வரைக்கும் சொல்லி எல்லார் பேரையும் சொல்லி அவர்களே அவர்களே அவர்களேன்றாங்கல்ல, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச அண்ணன் திரு விஜய் அவர்கள் கூட இந்த முதல் மாநாட்டில் கேட்டிருப்பாரு, மேடை ஏறினியா, பேசினியா, போனியான்னு இருக்கணும். சும்மா எல்லார் பேரையும் போட்டு அவர்களே 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 அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்கிட்டு என்ன வந்து அரை மணி நேரத்தில் தான் நாட்டையே நாம் காப்பாற்ற போகிற மாதிரி. அப்படி அல்ல. இந்த மேடை ஏறி எல்லாருடைய பேரையும் சொல்லி பேருக்கு பின்னால் அவர்களே என்கிற மரியாதையை வழங்க வேண்டிய அந்த அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த பத்திரிகை இருக்கிற ஜனங்கள்கிட்ட கொடுங்க, நீங்க தயவு செய்து வாசிச்சு பாருங்களேன். இந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் பேரும் இருக்கும், ஒரு இஸ்லாமியன் பேரும் இருக்கும், ஒரு இந்துவோட பேரும் இருக்கும். எல்லோருக்கும் தெரிஞ்ச இந்த ஏரியாலே மிகப்பெரிய ஆளா இருப்பார், செல்வந்தரா இருப்பார், அவர் பேரும் இருக்கும். யாருக்குமே தெரியாம மேடைக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார், அவர் பேரும் இருக்கும். கட்சியில மிகப்பெரிய பதவியில் இருப்பாரு, அவர் பேரும் இருக்கும். மாவட்ட செயலாளராக இருப்பாரு, அவர் பேரும் இருக்கும். வட்ட செயலாளர் பேரும் இருக்கும், பிரதிநிதிகள் பேரும் இருக்கும். கட்சியில எந்த பதவியிலுமே இல்லாதவங்க பேரும் இருக்கும். ஒரு மேல்சாதிக்காரன் பேரும் இருக்கும், ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் பேரும் இருக்கும், ஒரு பணக்காரர் பேரும் இருக்கும், ஒரு ஏழை பேரும் இருக்கும், வயசுல பெரியவங்க பேரும் இருக்கும், சின்னவங்க பேரும் இருக்கும். ஆனால் அதுல வித்தியாசம் என்ன தெரியுமா, யார் ஒருவரையும் உயர்த்தி காட்டாமல், யார் ஒருவரையும் தாழ்த்தி காட்டாமல், எல்லோர் பெயருக்கு பின்னாலும் அவர்களே என்கிற மரியாதையோடு சேர்த்து அவர்களை அழைக்க வேண்டும். டேய், நீ மேடை ஏறிட்டனா உனக்கும் சம மரியாதையை இந்த மேடை வழங்கும் என்பதை குறித்து காட்டிய திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் பத்திரிகையில ஒரு பேரை கூட வாசிய விடாம எல்லார் பேரையும் வாசிச்சு அவர்களே என்கிற மரியாதையோடு அழைக்கிறார்கள். என் வயசு வெறும் 23 தான். ஆனால் எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருக்கும் வயசு குறைஞ்சது 45லேருந்து 50 இருக்கும். ஆனால் என் பேர் அவங்க சொல்லும் போது பார்த்தீங்களா, தம்பி ஆத்தா டெக்ஸின் ரொமேரியோ அவர்களேன்னு சொல்லுவாங்க. அவங்க நினச்சா தம்பி டெக்ஸின் ரொமேரியோ போயிருக்கலாம், இல்லை என் பேரை மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் என் பேருக்கு பின்னாடி அந்த அவர்களேன்னு போடுற மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அது அரசியல் நாகரிகம். அதை கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். என் அன்பிற்குரிய மக்களே, 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்ன, அதை விளக்குவதற்குத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம். உண்மையிலேயே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தலைகள் தெரிகின்றன. உங்கள் எல்லோருக்குமான செய்தியாக அடுத்த அரை மணி நேரம் இருக்க போகிறது. தயவு செய்து உங்கள் செவிகளை தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். தம்பி சிஎம்மா பதவியேற்றாரு, 4 வருஷம் ஆட்சி செஞ்சாரு, நல்லது செஞ்சுட்டாரு, ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்குப்பா அதை விளக்குறதுக்கு தனியா ஒரு பொதுக்கூட்டம் கேட்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, எப்பேற்பட்ட நலத்திட்டங்களை செய்தாலும் அந்த நலத்திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான சமூக அக்கறையை புரிந்து கொள்வதற்கு தனி அறிவு வேணும். உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்றேன். அண்மையிலே நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் மருத்துவத்துறையிலே ஒரு சகாப்தத்தை நிறுவினார். என்னன்னா, இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, ஒருவன் இறந்த பிறகு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆனால் உண்மையிலேயே இந்த திட்டம் முதலாக மாண்புமிகு மேனாள் முதல்வர் ஐயா திரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்டது. ஐயா கலைஞர் அவர்கள் தெரு தெருவா போவார், ஒவ்வொரு மேடையை ஏறுவார், இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி, இந்த உறுப்பு தானத்தை பற்றி ஒவ்வொரு மேடையிலையும் பேசுவார். அப்போ கலைஞருக்கு கூட இருந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் கலைஞர்கிட்ட கேட்கிறாரு, என்னங்க நீங்க ஒரு நாட்டோட முதலமைச்சர், ஒரு கட்சியோட தலைவர், உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், நீங்க போயிட்டு ஒரு சாதாரண திட்டத்துக்காக தெரு தெருவா சந்து சந்தா போயிட்டு பேசுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசினா கூட பரவாயில்ல, சின்ன சந்துல போயிட்டு பேசுறீங்களே அப்படின்னு கேட்டபோது மாண்புமிகு முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறுப்பு தானம்ன்றது வெறும் கையை காலு கண்ணு மூக்கு இதெல்லாம் தானம் கொடுக்கிறது தான்.
ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த உறுப்பு தானம்ன்றது ஒரு மிகப்பெரும் சமூக புரட்சி. அவர் சொல்றாரு இருப்பாங்க, ஏன்னா இந்த உறுப்பு தான அறுவை சிகிச்சை உண்மையிலேயே சரியா நடந்தா ஒரு கிறிஸ்தவனுடைய இதயம் ஒரு ஹிந்துவுக்குள் துடிக்கும். ஒரு இந்துவினுடைய கண்கள் வழியே ஒரு இஸ்லாமியன் இந்த உலகத்தை பார்ப்பான். ஒரு இஸ்லாமியனுடைய காதுகள் இந்து மந்திரத்தை கேட்கும். இந்த நாட்டிலே சாதி மதம் என்கிற பெயரில் பிரிந்திருக்கக்கூடிய நம் அத்தனை வரையும் இந்த உறுப்பு தான அறுவை சிகிச்சை உடைத்தறிந்து நம்ம எல்லோரையும் ஒன்றாக சேர்க்கும் என்று ஒரு சாதாரண உறுப்பு தான திட்டத்திலே சமூக புரட்சியை கண்டவர் தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே இந்த 4 ஆண்டுகளிலே நாம் செய்திருக்கிற சாதனைகள் என்ன என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, திமுக காரங்க யாராவது களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. போன பொங்கலுக்கு எல்லாருமே நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன தெரியுங்களா? ஆமாம், போன பொங்கலுக்கு பாரு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, இந்த பொங்கலுக்கு 2 கரும்பு கொடுத்து அனுப்பிச்சி விட்றீங்க, இதுக்கு தான் நான் ஓட்டு போட மாட்டேன்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன குட்டி கதை நான் சொல்லிக்கிறேன். வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல் வரும் இல்லைங்களா? வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி வரும். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க, அத்தை மாமா சித்தப்பா சித்தி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. நம்ம வீட்டில் இந்த சின்ன சின்ன வாண்டுங்க இருக்குது தெரியுமா, குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு அன்னைக்குன்னு பார்த்து புதுசாக வர்ற அத்தை மாமா சித்தப்பா சித்தி மேலாம் ரொம்ப பாசம் வந்துடும். அப்பா அம்மாவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த மாமாவை அத்தையும் அம்மா காட்டுறாங்க காசு காசு. வருஷத்துக்கு ஒரு நாள் வர அந்த மாமாவோ அத்தையோ சித்தியோ சித்தப்பாவோ அந்த குழந்தைங்களை கடை கூட்டு போயிட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. போகும்போது கையில் ஒரு 100 200 கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் என் நண்பருக்குரியவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியுமா? அத்தையும் மாமாவும் சித்தப்பாவும் சித்தியும் இன்னைக்கு வருவாங்க, பொங்கல் முடிஞ்சா போயிடுவாங்க, இன்னைக்கு வருவாங்க, தீபாவளி முடிஞ்சா போயிடுவாங்க. ஆனால் தன் வாழ்நாளில் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்துக்கும் தனக்கு தேவையான சாப்பாடு, தான் போட்டுக்கிற ட்ரெஸ், தன்னுடைய படிப்பு செலவு, தன்னுடைய கல்லூரி செலவு, தன்னுடைய உணவுக்கான செலவு, மருத்துவ செலவு அத்தனையும் ஏத்துக்கிட்டு இருக்கிறது என்ன பெத்த அப்பா அம்மான்றது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியறதே இல்லை. இதுதான் திமுக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திமுக அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ சித்தியோ அண்ணனோ தம்பியோ மாற்றான் சொந்தமோ கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போறதுக்கு திமுக மாண்புமிகு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என் தாய்க்கு சமமானவர், என் தந்தைக்கு சமமானவர். வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவார் அல்ல. என்னுடைய உரிமையை நிலைநாட்ட, என்னுடைய கடமையை நிலைநாட்ட, நான் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதமும் என் பெயரிலே 1000 ரூபாயை எடுத்து சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறவர். இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தாய்மார்களுடைய தலை தெரியுது. என் அன்பிற்குரிய தாய்மார்களே, ஒரே ஒரு கேள்வி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் வீட்டு வேலை பார்க்குறீங்க? கை தூக்குங்க. தயங்காதீங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், தைரியமா கை தூக்குங்க. கேள்வி புரியலையா? வீட்டு வேலை, பாத்திரங்கள் வருது, வீடு பெருக்கிறது, அந்த மாதிரி வீட்டு வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க? உங்க வீட்டில் பார்க்கறது இல்லை, அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு வீட்டு வேலை பார்க்குறவங்க அடேங்கப்பா இத்தனை பேர். உங்க எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒன்று பள்ளிக்கூடம் படிக்கும், இல்லை கல்லூரி படிக்கும், கரெக்டா? அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சு ஒரு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு நல்ல வேலையிலையாச்சும் உட்கார வைக்கணும். அந்த அளவுக்காவது என் பிள்ளை படிக்கணும். அதுக்காக தானே எல்லா வீட்டு வேலைக்கு போறீங்க, அதுக்காக தானே 10 பாத்திரம் தைக்கிறீங்க, அதுக்காக தானே யாரோ ஒருத்தன் கலட்டி போட்ட துணியெல்லாம் துவைக்கிறீங்க. என் அன்பிற்குரியவர்களே, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இத்தனை பேர் கை தூக்குனீங்கல்ல வீட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்லி, ஆனா உங்க வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் படிக்கக்கூடாது, எந்த பிள்ளையும் படிச்சு டாக்டர் ஆகக்கூடாது, எந்த பிள்ளையும் படிச்சு கலெக்டர் ஆகக்கூடாது. இப்போ நீங்க எந்த வீட்டில் பாத்திரம் கழுவுறீங்களோ அதே வீட்டில் தான் உன் பிள்ளையும் பாத்திரம் கழுவணும். இப்போ நீ எந்த வீட்டில் துணி துவைச்சு போடுறியோ அதே வீட்டில் தான் உன் பிள்ளையும் துணி துவைச்சு போடணும். நீ எந்த வீட்டில் காவா அடப்படுத்து சம்பாதிக்கிறியோ அதே காவா அடப்படுக்கிற வேலையை உன் பிள்ளையும் செய்யணும் அப்படின்னு திமுக மேடையிலிருந்து ஒரு பேச்சாளர் சொன்னா, இந்த ஈக்காட்டு தாங்கள் ஜனங்க என்ன பண்ணுவீங்க? உயிரோட பார்த்தல்ல ஜனத்தை. நான் சொல்றதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே இதை ஒரு திட்டமாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க, மாண்புமிகு மோடி சர்க்கார் அவர்கள் அறிவித்த திட்டம் இது. என்ன தெரியுமா? விஸ்வகர்மான அந்த திட்டத்துக்கு பேரு. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா தச்சர் தொழில் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் படிக்கக்கூடாது, படிச்சு கலெக்டர் ஆயிடக்கூடாது, நான் படிச்சு டாக்டர் ஆகக்கூடாது, நானும் எங்க அப்பா செய்யற அதே தச்சு தொழிலை பழகணும். அதுக்கு ஒன்றிய அரசு எனக்கு மானியம் கொடுக்கும். எங்க அப்பா கூலி வேலை செஞ்சா நானும் கூலி வேலை செய்ய பழகணும், படிச்சு கலெக்டர் ஆகக்கூடாது, அதுக்கு ஒன்றிய அரசு எனக்கு மானியம் கொடுக்கும்.
எங்க அம்மா கொளுத்து வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே கொளுத்து வேலையை தான் நானும் செய்யணும். படிச்சு மருத்துவர் ஆயிடக்கூடாது, படிச்சு கலெக்டர் ஆயிடக்கூடாது, படிச்சு டாக்டர் இன்ஜினியர் எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி செஞ்சா ஒன்றிய அரசு எனக்கு மானியம் கொடுக்கும். எதை ஏத்துக்கிறீங்களா? வீட்டு வேலை செய்கிற உங்க வீட்டு பிள்ளைங்க அதே வீட்டு வேலை செய்யணும்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? இதைத்தான் மாண்புமிகு மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு சம்மட்டை அடி கொடுக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததான் கலைஞர் கைவினை திட்டம். இதோ இந்த விழாவினுடைய விழா நாயகர், நம்ம எல்லோர் நெஞ்சங்களிலும் குடியிருப்பவர், இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய மருத்துவ சகாப்தத்தை தலைகீழாக திருப்பியவர். இந்த மாண்புமிகு நேரத்திலே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அமைச்சர் என் மாண்புமிகு அண்ணன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் விழா மேடையில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியிலே இப்படியாக சாதி அடிப்படையிலே அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாலும் அதே வேலை தான் நம்ம செய்யணும்னு சொல்றது மோடி சர்க்கார். ஆனால் டேய், உனக்கு படிக்கணுமா படி, தொழில் கத்துக்கணுமா கத்துக்கோ, நீ என்ன வேணா செய், உன் மனசுக்கு பிடிச்சதை என்ன வேணா செய், அதற்கான ஊதியத்தை நான் வழங்குகிறேன் என்று சொன்னது நம்முடைய மாண்புமிகு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் அரசு கலைஞர் கைவினை திட்டம். இங்க நிறைய பேருக்கு நம்ம தளபதியார் அவர்கள் அறிவிச்ச திட்டத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரியறதில்ல. மகளிர் விடியல் பயணம் ஒன்று அறிவிச்சாரு. ஆமா, என்ன பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தா அது பெரிய திட்டமா? நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க பகுதியில் ஒரு பூக்கார அக்கா இருக்காங்க, கோயில் போறமா சின்ன பூக்கடை போட்டிருக்காங்க. அந்த அக்கா இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது புலம்பிக்கிட்டே வருது, சார் என்னைக்கு தான் அந்த ஆட்சி போகுமோன்னு இருக்குப்பா, புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா என்னக்கா வேலை பார்க்குறேன்னு. நான் பூக்கடை போட்டிருக்கேன் தம்பின்னு. ஒரு நாளைக்கு எவ்வளோக்கா சம்பாதிப்பேன்னு கேட்டேன். நான் என்னப்பா பூ முதலெல்லாம் போக எனக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா கையில் நிற்கும்பா ஒரு நாளைக்குச்சு. சரிக்கா டெய்லிக்கா எங்கக்கா போய் பூ வாங்குறான்னு கேட்டேன். நான் துறப்பாக்கத்துலேருந்து பிராட்வே பூக்கடையில் போய் பூ வாங்குவேன் தம்பின்னு. பஸ்ஸில் தானேக்கா போகிறேன்? ஆமாம் பஸ்ஸில் தான்ப்பா போகிறேன். அக்கா, எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மகளிர் விடியல் பயண திட்டம் அறிவிச்சார்ல, அதுக்கு முன்னாடி நீ பஸ்ஸில் போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், பஸ்ஸில் துறப்பாக்கத்துலேருந்து பிராட்வே போனேன்னா போக 25 வர 25, ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவு பண்ணியிருப்ப. ஒரு நாளைக்கு நீ பார்க்குற லாபமே வெறும் 150 ரூபா. அந்த 150 ரூபாயில 50 ரூபாய் நீ அரசாங்கத்துக்கு மொய் வச்சிருப்ப, 100 ரூபாய் மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்ப. ஆனால் எங்கள் மாண்புமிகு முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்த அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக நீ அந்த சம்பாதிக்கிற உன்னுடைய லாபத்தை 1 ரூபா கூட வீணாக்காம அப்படியே உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போற. அந்த 150 ரூபாயை உன் பிள்ளைக்கு செலவு பண்ற. இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. நம்ம எல்லார் வீட்லயும் 10ஆம் கிளாஸ் இப்பதான் பொதுத் தேர்வு முடிவுகள் வேற வந்திருக்கு. இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வீட்டில் இருக்கிற பெற்றவங்களுக்கு எப்பயுமே ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படியாச்சும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன்ட்டு. அதே பயம் பெற்றவங்களுக்கும் இருக்கும். என்ன தெரியுமா? என் பிள்ளை 10ஆம் கிளாஸ் முடிச்சிருச்சு, அடுத்து கல்லூரி சேர்க்கணுமே, காசு எங்க போறது? என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்குது, இந்த பிள்ளை படிச்சு முடிச்சோன்னு நான் கல்லூரி சேர்க்கணுமே, குறைஞ்சது ஒரு 30,000 40,000 செலவாகுமே, நான் எங்க போய் யாருக்கிட்ட கையேந்துறது? எல்லோருக்குள்ளும் இந்த தயக்கம் இருக்கு, இருக்கா இல்லையா? படிக்கிற பிள்ளைங்களை கல்லூரி சேர்க்கணும், காசு தேவைப்படும், பயம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நீங்க பயப்படவே வேணாம். ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளையும் என் வீட்டு பிள்ளையும் கல்லூரி சேரும் என்பது நமக்கு தெரியுமோ இல்லையோ, நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தெரியும். உங்கள் ஸ்தானத்திலும் என் ஸ்தானத்திலும் இருந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பு செலவிற்காக கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதர் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போனோம்னா யாருக்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்லை. நம்முடைய முதல்வர் நம்முடைய செலவுக்காக அங்கு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தைரியமா உரிமையா எடுத்து செலவு பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்காக தன்னுடைய சொந்த மகனைப் போல மகளைப் போல ஒரு முதல்வர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மேடை கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப பேசுறான்பா அந்த பையன். இவ்வளவு பேச ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? மகளிர் விடியல் பயண திட்டன்ற, பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற, சரி இவ்வளவு செஞ்சுட்டேன், என்னடா கிழிச்சிங்க? ஒரே கேள்வி நான் சொல்றேன் பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் கடந்த வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு தனியார் நிறுவனமோ பொது நிறுவனமோ 134 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கு. அந்த குழுவில் இருந்தது யார் யார் தெரியுமா? அம்பானியோ அதானியோ இல்ல, இந்தியாவுடைய தலை சிறந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் இல்ல, பெரிய பணக்காரங்களாம் இல்ல. தமிழ்நாட்டில் இந்த உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, ஏழை வீட்டு பெண்கள். உங்களை மாதிரி ஒரு 10-20 பெண்களை தமிழ்நாடு அரசு ஒன்றாக சேர்த்து அந்த பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் என்று ஆரம்பித்து அந்த பெண்களுக்கு முதலீடு கொடுத்து அந்த பெண்கள் ஈட்டிய வருமானம்
134 கோடி ரூபாய் அம்பானி அதானி சம்பாதிக்கல. நம்ம வீட்டு பொம்பளைங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 134 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் மீறி திமுக மேடையில் நிற்கிற திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் திமிரு இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் மேடையை இருந்து இறங்கிடுறேன். ஏன்னா அடுத்து இருப்பவருடைய நேரம், அந்த காலத்தை கணக்கிட முடியாது. அது பொன்னை விட மேலானது. இந்த மேடையை என் பாசமிகு அண்ணன் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வீட்டிருக்கிறார். மாண்புமிகு என் மனம் கவர்ந்த பேச்சாளர் ஐயா திரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் வரவிருக்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். ஏன் தெரியுமா திமுக காரனா கெத்தா இருக்கணும்? திமுக நடந்த ஒரு வரலாறு இங்க இருக்கிற எல்லா திமுக தொண்டனும் கேட்டுக்கோங்க. கலைஞர் அவர்கள் முதன்முறையாக முதல்வராக பதவியேற்கிறார். பதவியேற்ற காலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குடகனாறுன்னு ஒரு ஆறு ஓடி வருது. அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அந்த குடகனாற்றுக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும். அந்த அணையை கலைஞர் கட்டி தரணும். அவர் கட்டி கொடுக்கிற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்ட்டு உங்களையும் என்னையும் போல கோவிந்தசாமின்ற ஒரு சாதாரண திமுக தொண்டன், எந்த பதவியிலையும் கிடையாது, அந்த சாதாரண திமுக தொண்டன் கலைஞர்கிட்ட உரிமையா சொல்றான், நீங்க அந்த அணையை கட்டி கொடுக்கிற வரையும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்ட்டு. தன் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே அந்த குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டியாச்சு. அடுத்து மீண்டும் கலைஞர் அவர்கள் முதல்வராகிறார். அப்ப அவர் காதுக்கு ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? ஐயா, நம்ம அணை கட்டிட்டோம், ஆனாலும் கோவிந்தசாமி காலில் செருப்பு போட மாட்டாரு அப்படின்ற செய்தி வந்தோடனே கலைஞர் சிந்திக்கிறார். சரி, செருப்பு போடலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்ற மாதிரி செய். திண்டுக்கல்ல ஒரு பெரிய கூட்டம் போடு, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்து, பெரிய மேடை போடு, அந்த மேடையில கோவிந்தசாமி ஏத்து. அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமி செருப்பு போடலன்றல, அந்த கோவிந்தசாமியோட 2 காலையும் என் கையால பிடிச்சு நான் செருப்பு மாட்டி விடுகிறேன். ஒரு ஏழை தொண்டனுடைய கால்களை ஒரு கழக தலைவன், ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், இந்தியாவின் தலை சிறந்த தலைவன் பொதுமக்கள் மத்தியிலே பொதுக்கூட்ட மேடையிலே 2 கால்களையும் பிடித்து செருப்பு அணிவித்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானது. மற்ற கட்சிக்காரனுக்கு பாருங்களேன், செருப்ப நக்கின வரலாறு இருக்கும், ஏழை தொண்டன் கால்களை பிடித்து செருப்பு அணிவித்த வரலாறு இருக்காது. அதனாலதான் சொல்றேன், திமுக தொண்டனா இருந்தா கர்வமா இருங்க, திமிரா இருங்க, தப்பே கிடையாது. நம்முடைய கழகம் ஏழைகளுக்கான கழகம், நம்முடைய கழகம் உண்மையானவர்களுக்கான கழகம், நம்முடைய கழகம் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லோருக்குமான கழகம். இதற்கு ஒரே ஒரு காரணம், நான் ஆதாரம் தருகிறேன். என் பேர் டெக்ஸின் ரொமேரியோ. எல்லாரும் கேட்டிருப்பீங்க, யாருக்கும் புரிஞ்சிருக்காது. இந்த மேடையில் இருக்க யாரும் அதை பத்தி யோசிக்கல. என்ன டெக்ஸின் ரொமேரியோன்னு சொல்றான்? கிறிஸ்தவனா இருப்பான் போல, இவன் மதம் என்னன்னு விசாரி, கேட்கல. இவன் நம்மளா இருப்பானா இல்ல வேற எந்த சாதிக்காரன், கேட்கல. இவங்க அப்பன் திமுக காரனா, பாரு வேற கட்சிக்காரனா இருக்க போறான், பார்க்கல. என் சாதி என்னன்னு இந்த மேடை பார்க்கல, நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மேடை பார்க்கல, என் அப்பன் திமுக காரன் அதிமுக காரன் இந்த மேடை பார்க்கல, என் அம்மா என்ன ஜாதி என்ன மதம் எந்த கட்சியை சேர்ந்தவங்க இந்த மேடை பார்க்கல. டேய், அந்த பையன் படிச்சிருக்கான், அந்த பையன்கிட்ட அறிவு இருக்கு, அந்த பையன்கிட்ட மைக்கு கொடுத்தா 10 பேரை கேட்கிற அளவுக்கு அந்த பையனால பேச முடியும், அந்த பையனோட திறமை இருக்கிறது, ஏத்ரா மேடையில. இதுதான் திமுக, இவ்வளவுதான் திமுக. நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைகளும் எந்த சாதி அடையாளமோ எந்த மத அடையாளமோ உங்க வீட்டு எந்த வர்க்க அடையாளமும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு அறிவு திறமையை மட்டும் வைத்து அந்த பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த நாட்டிலே கருப்பு சிவப்பு கொடி, உதய சூரியன், திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டிலே ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்பதான் எவனும் உன்கிட்ட வந்து உன் சாதி கேட்க தயங்குவான், உன் மதத்தை கேட்க தயங்குவான், உன் அறிவு மட்டுமே நம்புவான் என்று சொல்லி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க திராவிடம், வளர்க தமிழினம். நன்றி, வணக்கம்.